ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ஷாப் ஸ்டைல் கிறிஸ்பி க்ரன்ச்சி ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்க்கு சுட சுட ஆனியன் பக்கோடா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ கிறிஸ்பியாக ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 300 grams ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த 300 grams ஆனியன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க, ஆயிலில் போட்டால் டேஸ்ட்டே மாறிடும். இந்த வீடியோ கிளிப்பில் காட்டுற அளவுக்கு ஆனியன் கட் பண்ணால் போதும். ஆனியனில் கட் பண்ணிட்டோம். இதில் நம்ம 1 tablespoon காரம் சேர்த்துக்கலாம், 1 tablespoon தனியா பொடி சேர்த்துக்கலாம், 1 tablespoon ஜீரா சேர்த்துக்கோங்க, 1 tablespoon சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆனியனுக்குலாம் இந்த காரம் சால்ட்லாம் மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் நம்ம வாம்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 tablespoon தனியா சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ண தனியாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 150 கிராம் ஃப்ளோர் போட்டுக்கிறேன். இப்போ இதில் 2 tablespoon ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனியன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 tablespoon வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது, ஆனியனில் இருக்கிற தண்ணியே போதும் இந்த பக்கோடாக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கெட்டியாக இருந்துச்சுன்னா பக்கோடா அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அதே ஆயிலில் கொஞ்சம் நம்ம கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பி க்ரன்ச்சி ஆனியன் பக்கோடா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.